அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, விருதுநகர் மாவட்டம் பொய்யான்குளம் கிராமத்தில் பொறியியல் பட்டப்படிப்பு முடித்தும் மாதச்சம்பளம் வேலைக்கு செல்லாமல் ஒருங்கிணைந்த பண்ணையம் நடத்தி வருகிறார் திரு சத்யசாரதி அவர்கள். இவருடைய அனுபவத்தில் தான் வேலைக்கு சென்று சம்பாதிப்பதை விட தற்பொழுது கூடுதலாக வருமானம் கிடைப்பதாக கூறுகிறார். அதோடு நின்றுவிடாமல் தகவல் தொழில்நுட்ப பணிகளின் மேல் மோகம் கொண்டு அந்த பணிகளுக்கு செல்லும் இளைஞர்கள் தாராளமாக விவசாயம் செய்ய வரலாம் எனவும் அழைப்பு விடுக்கிறார். அவர் கூறுவதை நீங்களே பாருங்கள். மாடு வளர்ப்பு இப்போ எங்கிட்ட இருக்கிறது வந்து HF இருக்குது. HF தான் வச்சுருக்கேன். இப்போ நான் வச்சுருக்கோம். மாடுகள் வந்து இப்போதைக்கு எங்களுக்கு கைவசம் வந்து 3 மாடுகள் தான் இருக்குது. தீவன பற்றாக்குறைனால இன்னும் ஒரு 3 மாடு நாங்கள் தீவனம் இல்லை. இப்போ எப்பயுமே எங்கிட்ட 5 மாடு குறையாமல் பண்ணையில் இருக்கும். நாங்கள் பால் நாங்களாக உற்பத்தி பண்ணி நாங்களாக தான் விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சில இடைத்தரகர்கள் இது பண்ணாங்க அப்படின்னா பால் நம்ம பால் லாபகரமாக இருக்காது. இப்போ நாங்களே உற்பத்தி பண்ணி நாங்களே பால் விற்பனை பண்ணுறதுனால எங்களுக்கு பாலில் மாட்டில் நல்ல லாபகரமாக பால் பண்ணணும் வைக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா பால் நல்ல வருமானம். நீங்கள் மாடை எவ்வளோ மாடு வேணாலும் வளர்க்கலாம். அதுக்கான ஆட்கள் கூலியும் நம்மளுக்கு தீவனமும் இருந்தால் போதும். நீங்கள் எவ்வளோ மாடு வேணாலும் நம்ம வளர்க்கலாம். உற்பத்தி பண்ணுற பொருளை நம்ம அழிக்கிறதுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி நம்ம சேல்ஸ் பண்ண தெரியணும். சேல்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்வளோ பிரச்சனையே இல்லை. தீவனம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்படின்னா பசுந்தீவனம் கொடுப்போம். பால் கறந்த உடனே 2 தரம் பசுந்தீவனம் கொடுப்போம். பசுந்தீவனம் பார்த்தீங்கன்னா கோஃபரும் கோயா பசு மெயினாக தான் கொடுக்குறோம். புரத சத்து அதிகமாக இருக்கனால பாலும் கறவை அதிகமாக கறக்கும். அதனால பசுந்தீவனம் தான் அதான் கொடுத்துட்டு இருக்கோம். அடர் தீவனம் அதுக்கப்புறம் உலர் தீவனம் பார்த்தீங்கன்னா வைக்கோல் கொடுப்போம். வைக்கோல் அப்புறம் சிவப்பு சோளம் இல்லைன்னா வெள்ளை சோளம் அந்த தட்டைகள் அது நம்ம போர் மாதிரி போட்டு வச்சுருக்கோம். நாங்கள் அந்த போரில் போட்டு அது கொடுக்குறோம். தீவனம் ஒரு நாளைக்கு நாங்கள் 5 தடவை தீவனம் போட்டுக்கிட்டு இருக்கோம். தண்ணி 3 நேரம் தண்ணி விடுறோம். தண்ணியில் நாங்கள் தண்ணியில் பால் கறவைக்குன்னு தண்ணியில் போடுவோம். இப்போ சனியாக இருக்க மாடுகளுக்கு அதுக்கான தீவனம் தனியாக பண்ணிக்கிட்டு இருப்போம். ஏன்னா கறவைகள் மாடுகளுக்கு தீவனம் அதிகமாக கொடுக்கணும். கொஞ்சம் சினை மாடுகள் ஆகிடுச்சு அப்படின்னா தீவனம் கொஞ்சம் கம்மி அளவோட கொடுக்கணும். மாட்டுக்கு நோயின்னு சாக்கணும் இது நோய் ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு சீசன்லேயும் ஒரு நோய் வருதுன்னு சொல்கிறாங்க. நம்ம ஒழுங்காக சுத்தமாக சுகாதாரமாக பண்ணோம் அப்படின்னா நோய் தாக்கல் முடிஞ்ச அளவுக்கு நம்ம கம்மி பண்ணலாம். மாடுகளுக்கு மடி நோய் தான் பெரிய பிரச்சனையே. மாடுகளுக்கு பால் மாடுகளுக்கு மடி நோய்னு சொல்கிறாங்க. மடி நோய் வராமல் நம்ம ஈஸியாக அழகாக தடுத்துகிட்டே வரலாம். மடி நோய் தடுக்கிறதுக்கான அழகான பால் பீச்சின உடனே மாடுக்கு பால் பீச்சிருக்கும் போது காம்பை சுத்தம் பண்ணணும். பால் பீச்சின பிறகு காம்பை சுத்தம் பண்ணணும். ரெண்டாவது மாடை பால் கறந்த உடனே பால் கறந்த உடனே மாட்டை ஒரு மணி நேரத்துக்காவது படுக்க விடக்கூடாது. ஏன்னா இப்போ எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா மாடு படுத்துச்சு அப்படின்னா அந்த காம்பு துவாரங்கள் பால் பீச்சின உடனே அந்த பால் காம்பு துவாரங்கள் ஓப்பன் ஆகிருக்கும். அப்போ அந்த ஓப்பன் ஆகிருக்கும்போது மாடு பால் பீச்சின உடனே திருப்பி படுத்துச்சு அப்படின்னா அந்த அறையில் இருக்க கிருமிகள் அந்த காம்பில் அட்டாக் ஆகிடும். அட்டாக் ஆனோன்னா அந்த மடி நோய் காம்பில் தான் வருது. அந்த மடி நோய் தாக்காயிடும். அதுக்காக தான் என்ன பண்ணணும்னா பால் கறந்த உடனே தீவனம் கொடுத்தா அப்படின்னா அது தீவனம் சாப்பிட்டு கரெக்டாக ஒரு மணி நேரம் வரைக்கும் அது படுக்காமல் இருந்துச்சு அப்படின்னால மடி நோய்க்கான இதே இல்லை. மடி நோய்க்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு மடி நோயே வரல. எங்களுக்கு இந்த மாதிரி நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுனால மடி நோய்க்கான எதுவுமே இல்லை. மடி நோய் பண்ணையில் மடி நோயே கிடையாது. வேறு குடப்புல் நீங்கள் அடி பண்ணிடுவோம். மாடுகள் சனி கண்டு போட்டவொன்னா குடப்புல் நீங்கள் பண்ணிடுவோம். திருப்பி வருஷத்துக்கு ஒரு தடவை மாட்டில் கண்டு எடுக்கணும். எடுத்தால் தான் மாடு பண்ண லாபகரமான தொழிலாக வரும். வருஷத்துக்கு ஒரு கண்டுபிடி கண்டிப்பாக எடுக்கவே ஆகணும். முதல் 3.5 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்கும் நம்ம எவ்வளோ பால் கொடுக்க தாராளமாக அது பால் கொடுக்கும். அதுக்கப்புறம் நம்ம மாடு சினைய ஆரம்பித்த உடனே கொஞ்சம் கொஞ்சமாக பால் குறைய ஆரம்பிச்சிடும். இப்போ எங்கிட்ட இருக்க மாடு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாடு 15 லிட்டர் குறையாமல் பால் கறக்கும். நார்மலாக 15 லிட்டருந்து 17 லிட்டர் வரைக்கும் வரும். இப்போ நாங்கள் 3 மாடு வச்சுருக்கோம். 3 மாடுனா ஒரு மாடு இப்போ சினையாக இருக்குது. இன்னொரு மாடு இப்போ அடுத்தது ஒன்று 6-7 மாதம் சினையாக இருக்குது. ஒன்று 2-3 மாதம் சினையாக இருக்குது. இன்னொன்று இப்போ தான் கண்டு ஈண்டு ஒரு மாதம் ஆகுது. இந்த மாதிரி ரொட்டேஷனில் இருக்குது. அப்போ இந்த ஒரு மாடு இப்போ இந்த பால் நாங்கள் ஸ்டாப் பண்ணிடுவோம். இந்த ஒரு மாட்டுக்கு நாங்கள் பால் ஸ்டாப் பண்ணிட்டோன்னா அடுத்த 2 மாட்டிலேருந்து பால் வரும். அப்போ அந்த எங்களுக்கு ரெகுலராக ஒரு நாங்கள் பால் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 25 லிட்டர் பால் எங்களுக்கு ரெகுலராக வாடிக்கையாளர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பீச்சின பாலை நாங்கள் அப்படியே கொண்டு போய் நாங்கள் கஸ்டமர்ஸ்ட்டை கொடுத்துருவோம். அவங்க 40 ரூபாய்க்கு எனக்கு லிட்டர் கொடுக்குறோம். ஒரு நாளைக்கு 25 லிட்டர் பால் எங்களுக்கு குறையாது. கூட தான் செய்யும்போது 25 லிட்டர் குறையாது. ஏன்னா அதுக்கான வாடிக்கையாளர் தானே இருக்காங்க. அப்போ கொடுக்கும்போது ஒரு மாட்டிலேருந்து 3 மாட்டிலேருந்து இப்போ வருமானம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 1000 ரூபா வருமானம் தாராளமாக எங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது.
ஒவ்வொரு மாட்டுக்கும் செலவு கணக்குன்னு பார்த்தீங்கன்னா 150 ரூபா செலவு. ஒவ்வொரு மாட்டுக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து 150 ரூபா வந்து தாராளமாக செலவு கணக்கு வரும். அந்த 150 ரூபா என்ன கணக்கு சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு தவிடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தவிடு வந்து கிலோ 25 ரூபா பக்கத்தில் வருது வந்துட்டு. அப்போ ஒரு நாளைக்கு 2 கிலோ தவிடு 2 கிலோ தவிடு வந்து மாட்டுக்கு வந்து ஆயிரும். அதுக்கப்புறம் வந்துட்டு உலர் தீவனம் இருக்குது. உலர் தீவனம் அந்த செலவு. உலர் தீவனம் வந்துட்டு ஒரு நாளைக்கு அந்த உலர் தீவனம் பசுந்தீவனம் எல்லா செலவும் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு நாளைக்கு வந்து ஒரு மாட்டோட செலவு வந்து 150 ரூபா வந்துட்டு. அப்போ ஒரு 3 மாட்டுக்கு அப்போ 25 லிட்டர் பால் கறக்குது அப்படின்னா வந்துட்டு அது வந்து 200-300 ரூபா செலவு போச்சு. அவ்வளோதான் செலவு போகும் வந்து. 2 மாடு தான் மேக்ஸிமம் கறக்கலாம். 2 மாடு கலக்கிறதுனால வந்துட்டு 300 350 ரூபா வந்து செலவு வரும் வந்துட்டு. போக வந்துட்டு எங்களுக்கு வந்து ஒரு மாட்டிலேருந்து மாதம் ஒரு நாளைக்கு வந்து 600-700 ரூபா வரைக்கும் தாராளமாக வந்து செலவு வந்து தாராளமாக வருமானம் கிடைக்கிது வந்துட்டு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோன்னா பாலை வந்துட்டு பால் பொருட்களை வந்துட்டு மதிப்பூட்டப்பட்ட பொருளாக வந்து சில அதுவும் விற்கிறோம் வந்துட்டு. ஏன்னா பால் ஒரு நேரம் வாடிக்கையில் இன்றைக்கி ஊருக்கு போய்ட்டு சொல்லுவாங்க வேணான்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணால் அந்த பாலை நான் வந்துட்டு வேஸ்ட் பண்ண மாட்டோம். அந்த பாலை என்ன பண்ணுவோம்னா வந்து மதிப்பூட்ட பொருளாக பண்ணுறோம். மதிப்பூட்ட பொருளாக என்ன வந்துட்டு தயிராக மாற்றி தயிராக கொடுப்போம். கடைஞ்சி மோராக எடுத்து மோராக கொடுப்போம் வந்துட்டு. மோரில் அதுக்கு மோர் கடையும் போது வந்து வெண்ணெய் வரும். அந்த வெண்ணெயை சில பேர் வந்து அதுக்கே வந்து வாங்குவாங்க. வெண்ணெயை உருக்கி நெய்யாகவும் விற்கிறோம் வந்துட்டு. நெய்யை ஏன்னா நெய்க்கு வந்து நல்ல டிமாண்ட் வந்துட்டு. எல்லோரும் வந்து வீட்டில் வந்து நெய் கடையில் வாங்குற நெய் வந்துட்டு அவ்வளோ ஒரிஜினல் இல்லை. ஒரிஜினாலிட்டி இருக்கிறதுனால எதுவும் எங்களுக்கு ஆர்கானிக்காக நான் பண்ணுறதுனால வந்துட்டு ஒரிஜினலாக வந்து வீட்டிலே வந்து நெய் வந்து வாங்கிக்கிறாங்க வந்துட்டு. இந்த மாதிரி ஆடு மாடு கோழி இந்த மாதிரி பண்ண வைக்கிறதுனால வந்துட்டு லாபகரமாக தொழில் எல்லோரும் விரும்பி வந்து செய்யலாம் வந்துட்டு. இப்போ எல்லோரும் வந்துட்டு ஐடிலாம் அந்த ஒரு இதுலேயே வந்து தான் பண்ணிகிட்டு இருக்காங்க வந்துட்டு. அதை விட்டு வெளியே வந்தாங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்து எதுக்காக நான் முதல் நான் சூஸ் பண்ணேன்னா வந்து இயற்கையாக இருக்க வந்துட்டு. இயற்கையான காற்று, இயற்கையான தண்ணீர். நம்ம வந்துட்டு வெளியே போனால் அப்புறம் மினரல் வாட்டர் தான் குடிக்கிறோம். மினரல் வாட்டர் குடிக்கல எனக்கே வந்து நான் வேறு தண்ணி தான் சாப்பிட்டேன்னா வந்துட்டு எனக்கு வந்து உடம்பு வந்து சளி பிடிக்கும். வேறு ப்ராப்ளங்கள் தான் வரும் வந்துட்டு. மெயின் வந்து தண்ணியில் தான் வருது. அப்போ எங்களுக்கு கிடைக்கிற வந்து நான் வந்து மினரல் வாட்டர் இங்கே கிடைக்கிற போர் தண்ணியிலே வந்து நல்ல தண்ணியாக தான் வருது உங்களுக்கு. நான் சாப்பிட்ற சாப்பாடு உணவு தான் மருந்து வந்துட்டு. வேறு எல்லாருமே வந்துட்டு இப்போ வந்துட்டு வேலை பார்க்குறோம், வெளியே வேலை பார்க்குறோன்னு சொல்லிட்டு டாக்டர்ஸு ஹாஸ்பிட்டலில் போய் தான் வந்துட்டு இருக்க சம்பாதிச்ச காசை ஃபுல்லாக வந்து அதில் தான் போய் செலவு பண்ணிட்டு இருக்கேன் வந்துட்டு. இதில் வந்து எனக்கு இது வரைக்கும் நான் இப்போ 3 மாதம் வந்தேன். எனக்கு காய்ச்சல் தலைவலியோ அப்படின்ற ஒரு எதுவுமே இல்லை வந்துட்டு. எனக்கு வந்துட்டு அதுவே எனக்கு மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. வீட்டில் அப்பா அம்மாவோட இருக்கோம் வந்துட்டு. அப்பா அம்மா வந்துட்டு பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கிறோம் வந்துட்டு. டெய்லி வந்து நான் பண்ணைக்கு வந்துடுவேன் வந்துட்டு. எதுக்கு வரேன், நம்ம ஏதாவது வேலை இருந்தாலும் வந்துட்டு வெளியே ஊர் போனால் தவிர வந்துட்டு மித்தபடி வேறு எங்கே இருந்தாலும் இந்த ஒரு நேரம் வந்து பண்ணையில் வந்துடுவேன். நான் வந்தேன் அப்படின்னாலே வந்துட்டு நம்மளுக்கும் மன சந்தோஷமாக இருக்கும் வந்துட்டு. வாயிலாஜங்கள் அது வந்து வாயிலாஜங்கள் வந்துட்டு பேச மட்டும் தெரியாது. மித்தபடி வந்துட்டு அதான இயற்கை குணங்கள் வந்துட்டு மனிதர்களோட அது அற்புதமான குணங்கள்லாம் அதிகமாக இருக்குது. அதுகிட்ட வந்துட்டு விவசாயம் சொல்லி விவசாயம் வந்து எல்லாரும் விட்டுட்டு வர்றாங்க. இருந்தாலும் வந்துட்டு யாரும் வந்துட்டு விவசாயத்தை இன்னும் வந்து எல்லோரும் வந்து விவசாயம் பண்ணணும் வந்துட்டு. இல்லை அதான் எல்லோரும் விரும்புகிறோம் வந்துட்டு. மலைகள் அதுக்கேற்ற மாதிரி இல்லை. எல்லாம் மரங்கள்லாம் வெட்டியாச்சு. தண்ணிக்கு சுத்தமாக இல்லை. இப்போ தண்ணிக்கான இதே வழியே இல்லை வந்துட்டு. அப்போ எல்லாம் திருப்பி நம்ம விவசாயம் பண்ணணும் வந்து எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க, தண்ணி இல்லை எப்படி நான் விவசாயம் பண்ணுறது அப்படின்னு ஒன்றும் பண்ண முடியும்னு சொல்லி ஒதுங்குறாங்க. எல்லோரும் ஒதுங்குறாங்க. தண்ணிக்கு இல்லை தண்ணியில்லைன்னு சொல்லிட்டு. யாருமே விவசாயம் பண்ணவே இல்லைன்னா மரங்களே வளர்க்கல இல்லைன்னா தண்ணி எப்படி வரும் வந்துட்டு. நம்ம ஏதாவது இல்லை மாதிரி பண்ணால் போய் தானே நான் வச்சுருக்கேன், நான் மரம் வச்சுருக்கேன், மரம் வச்சுருந்து தான் தண்ணி வரப்போகும். எல்லாருமே விவசாயம் பண்ணோம், இருக்க தண்ணியை வச்சுட்டு விவசாயம் பண்ணோம் அப்படின்னா தண்ணி கண்டிப்பாக வரும் வந்துட்டு. எல்லாருமே வந்துட்டு ஹைப்ரிட்ன்ற ஒரு இதுக்கு தேடி போயிட்டாங்க. அப்போ ஹைப்ரிட்னு போகும்போது வந்துட்டு அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வரதான் சரி வந்துட்டு. வெளியே வேலை பார்த்துருந்தோன்னா இப்போ வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் வேலை பார்க்குறாங்க. நான் எல்லாரும் சேர்ந்து இன்ஜினியரிங் பண்ண வந்துட்டு நல்லா வேலை பார்க்குறாங்க வந்துட்டு. 60,000 70,000 வந்து கம்மியெல்லாம் வாங்குறாங்க அப்படின்னா சென்னையில் தான் இருக்காங்கன்னா வந்துட்டு மாதம் வீட்டில் வீட்டு வாடகையே 15,000 பக்கத்தில் கொடுக்குறாங்க. அவங்க சாப்பாடு செலவு இருக்குது. சாப்பாடு மாதம் 15,000 மேலே செலவாகுது வந்துட்டு. அதுக்கப்புறம் வந்து அவங்க டிரைவிங் அவங்க ட்ராவல் அலவன்ஸ் இப்போ டெய்லி இருக்குது வந்துட்டு. அப்புறம் வந்துட்டு சனி ஞாயிறு ஆனால் வெளியே போகிறது இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ மாதம் வந்துட்டு அவங்க வாங்குற பார்க்க தான் 70,000 சம்பளம் வாங்குறாங்க தவிர மந்த்லி சேவிங்ஸ்னு பார்த்தீங்கன்னா 0 தான் இருக்குது வந்துட்டு. நல்லா இஎம்ஐயில் தான் ஓடிக்கிட்டு இருக்குது எல்லாமே வந்துட்டு. இன்னும் இப்போ ஒரு பொருள் வாங்குறாங்க, திருப்பி மறு மாதம் 1 இயருக்கு அப்புறம் வந்துட்டு அந்த பொருள் எக்ஸ்பீரி ஆயிடுது. திருப்பி வந்து புதுசாக வந்து ஒரு பிராண்ட் விட்டுறேன். இப்போ செல்லே வாங்கினா அப்படின்னா இப்போ ஒரு வெர்ஷன் விட்றான், திருப்பி அதுக்கப்புறம் ஒரு வெர்ஷன் கொடுத்துட்றான் வந்துட்டு. அப்போ வெர்ஷன் எல்லாம் பார்க்கும்போது அப்போ அந்த வெர்ஷன் வாங்கியிருக்கோம், அப்போ இந்த வெர்ஷன் ஓல்ட் ஆகிடுச்சு சொல்லிட்டு அப்டேட் பண்ணுறதுக்காக எல்லாம் புதுசாக வாங்கியிருக்காங்க. அப்போ எல்லாமே மந்த்லி அவங்க சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே சொல்கிறாங்க எப்படா நாங்கள் அதை விட்டுட்டு வரணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அவங்க குடும்ப சூழ்நிலை, அவங்க பொருளாதார சூழ்நிலை வந்து அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்க வந்துட்டு. பேச்சுலராக இருக்கும் போதே என்னால் வந்துட்டு அந்த சென்னை லைஃப் அந்த என்னால் அது ரொம்ப எனக்கு இது பிடிக்கல வந்துட்டு. சென்னை ஏன்னா பேச்சுலராக இருக்கும்போதே வந்துட்டு அதோட வருமானங்களும் போதிய வருமானங்களாக இல்லை வந்துட்டு. லைஃப் நிம்மதி இல்லாமல் இருந்துச்சு. அதே ஒரு ஃபேமிலி மேன் ஆன பிறகு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தைக்கான படிப்பு செலவுகள் அந்த மாதிரி இது இன்னும் செலவுகள் தான் அதிகமாக இருக்கே தவிர வந்துட்டு வருமானங்கள் வந்து நிம்மதியான வாழ்க்கை இல்லை வந்துட்டு. நோய் இதெல்லாம் சென்னையில் வந்து ஒரு இயற்கையான பொருள் வாங்கினா முடியாது வந்துட்டு. கொடுக்குறாங்க அது வந்து எவ்வளோக்கு இயற்கைன்னு கொடுக்குறாங்க. இயற்கைன்னு கொடுத்தாலும் வந்துட்டு அது விலை ஜாஸ்தியாக கொடுக்குறாங்க.
ஒரு விலை ஜாஸ்தி கொடுத்து இயற்கையான பொருளை வாங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் கஷ்டம் தான் வந்துட்டு. அதான் வந்துட்டு எல்லாமே வந்து முடிஞ்ச அளவுக்கு வாங்க. எனக்கு வந்து இப்போ நான் பண்ணுறேன், ஆடு மாடு இத்தனை கோழி வச்சுருக்கேன்னா மாடு இவ்வளோ தான் வச்சுருக்கேன், ஆடு இவ்வளோ தான் வச்சுருக்கேன், நான் கோழி இவ்வளோ தான் வச்சுருக்கேன். இது மூலியம் வந்துட்டு எனக்கு மாதம் 50,000 60,000 குறைஞ்ச வருமானம் வருது. எனக்கு இதில் வந்து வீட்டு வாடகை கிடையாது, சாப்பாடு செலவுக்கு எனக்கு பெருசாக மாதம் செலவு பண்ணணுன்ற அவசியம் எனக்கு இல்லை வந்துட்டு. நீங்கள் பார்க்குற அதே 8 மணி நேரம் ஐடியில் வேலை பார்க்குற இல்லை, அதே 8 மணி நேரம் வேலை தான் நானும் பார்க்குறேன் வந்துட்டு. அவங்க ஒரே தான் பார்ப்பாங்க, நான் பிரித்து பார்க்குறேன் வந்துட்டு. காலையில் ஒரு 2 மணி நேரம் வேலை பார்ப்பேன், மத்தியானம் ஒரு 2 மணி நேரம் வேலை இருக்கும், சாயங்காலம் ஒரு 2 மணி நேரம் வேலை இருக்கும். மித்த நேரம்லாம் எனக்கு ஒரு ரெஸ்ட் டைம் தான் வந்துட்டு இருக்கேன் வந்துட்டு. இது பெருசாக வந்துட்டு இது இல்லை, அதுவும் மெயின்டெனன்ஸ், அதுவும் வந்துட்டு நம்மளே பண்ணாலும் பண்ணலாம், யாரும் சேர்ந்துட்டு பண்ணாலும் பண்ணுங்கள். அது வந்து ரொம்ப நல்லது தொழில். தயவுசெய்து விவசாயத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஏன்னா விவசாயம் வந்துட்டு இப்போ அதான் வந்துட்டு எல்லோரும் திரும்ப விவசாயத்துக்கு வாங்க. எல்லோரும் திருப்பி பழையபடி போயிட்டு திருப்பி என்ன பண்ணுறாங்க, திருப்பி எல்லோரும் விட்டாங்க. எல்லோரும் வந்துட்டு பீஸா பர்கர்னு போனாங்க, திருப்பி இப்போ வந்து சிறுதானிய உணவுகளுக்கு வந்துட்டாங்க திருப்பி வந்துட்டு. அதே மாதிரி பழைய சோறை வந்து எகழ்ச்சியாக தான் பேசினாங்க வந்து, என்ன பழைய சோறை சாப்பிட்ற, பழைய சோறு இதெல்லாம் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி பேசுனாங்க. பழைய சோறுலாம் இதுன்னு இப்போ திருப்பி அதே எல்லா ஹோட்டல்ஸும் இப்போ வந்துட்டு பழைய சோறுன்றது ஒரு மெயின் டிஷ்ஷாக கொண்டு வந்துட்டாங்க வந்துட்டு. பழைய சோறு தான் மெயினாக வந்து இப்போ வந்து அதான் அதிகமாக வந்து விற்பனை ஆகுதுன்னு சொல்கிறாங்க வந்துட்டு. அப்போ அதில் இருக்க சத்து, அதில் இருக்க நம்மளுக்கு ஹைஜீனிக்காக எனர்ஜெட்டிக்காக இருக்குது வந்துட்டு. ஏன் திருப்பி பழையதுக்கு வரும்போது அப்போ விவசாயம் தண்ணி தந்தான போல் திரும்பி எல்லோரும் திரும்பி வரணும், வந்தால் தான் திருப்பி நம்ம இது பண்ண முடியும் வந்துட்டு. இன்றைய பண்ணை செய்தியில் நாம் சந்திக்கப் போகும் திருவண்ணாமலை மாவட்டம் முரப்பந்தாங்கல் விவசாயி திரு பலராமன் அவர்கள் ரசாயனம் இல்லாத காய்கறிகளை உற்பத்தி செய்கிறார். இவர் காய்கறிகளை சொற்ப பரப்பில் பயிரிடுவதால் விற்பனை செய்வது எளிதாக உள்ளது என கூறும் இவர் அனுபவங்களை இப்பொழுது பார்ப்போம். நான் வந்து பண்ணையிலிருந்து நாட்டு ரகம் வாங்கிட்டு வந்தேங்க. மேட்டான பகுதியில் உழு போட்டு கீரல் போட்டு, அதாவது வரை ஜாரியாக விட்டு 22 நாளில் நாற்றை பறித்து, அதுக்கு முன்னாடி வந்து நிலத்தை நன்கு உழுதேன். நல்லா நன்கு உழுது குறைஞ்சபட்சம் ஒரு 3 முறை 4 முறை உழுது விட்டு, தொழு உரம், மக்கிய தொழு உரம் நட்டு இருக்கிறது வந்து 10 சென்ட் தான் தக்காளி. அதிலே வந்து ஒரு 3/4 டன் வரவுதான் தொழு உரம் போட்டது. வந்து நல்லா உழுது விட்டு பார் போட்டேன். இடைவெளி வந்து 4 அடியாக, இந்த இடைவெளி வந்து 4 அடி தொலைவு. கரெக்டாக 1 மீட்டருக்கு ஒரு நாற்று பறித்து நட்டது வந்து 22 நாளில். இதில் வந்து என்னென்னாக்கா வி மாடல்னாக்கா இந்த புருவம் அந்த புருவம், அதாவது அந்த 3 அடி பாருக்குள்ளே இந்த புருவம் அந்த புருவம் நட்டுப்பட்டாக்கா அந்த இடைவெளியில் வந்து நம்ம குச்சி நரும், அதாவது குச்சினா எங்கள் நிலத்திலேயே இருக்குது, எல்லா குச்சியும் இருக்குது. அதை வெட்டி ஒன்றதுக்கு அப்புறம் அந்த வி மாடலில் வந்து இந்த குச்சி வி மாடலில் இப்படி போட்டோம் ஐயா. அது ஏன்னாக்கா இந்த செடி இதில் அணைக்கலாம், இந்த செடி இதில் அணைக்கலாம். அணைத்ததுக்கு அப்புறம் செடி வளர்ச்சி, அதாவது பூமிக்கு போச்சுன்னா தக்காளி அழுகிடும். அந்த காரணத்துக்காக செடியினுடைய வளர்ச்சிக்கு வந்து மேலே போகணும், காய் வந்து அழுகாமல் இருக்கிறதுக்கு அப்படி போட்டிருக்கேன் ஐயா. தக்காளி பொறுத்த வரைக்கும் தண்ணியே இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதனுடைய பர்சன்டேஜே வந்து 5% தான் ஈரத்தன்மை இருக்கும். தக்காளி செடி பொறுத்த வரைக்கும் 5%. 60% தக்காளிக்கு ஈரம் இருந்துச்சுனாக்கா தக்காளி வைக்காத ஐயா, செடி அழுகிடும். அது வந்து நம்ம மகசூல் எடுக்கிறதுக்கு ஒரே வழி என்ன பயன்படுத்தணும், இயற்கை உரம். அந்த இயற்கை உரத்தை வந்து மக்கிய தொகை 2 முறை, அதாவது முதல் போட்டது அடி உரம் 3/4 டன் போட்டேன் ஐயா தொழு உரம். மறுபடியும் களை வெட்டினதுக்கு அப்புறம், களை வெட்டணும்னா எப்படின்னாக்கா என்கிட்ட ஒரு மிஷின் இருக்குது. அந்த 3 அடி பார் இடையில வந்து அந்த மிஷினை வச்சு களை வெட்டிக்குவேன். களை வெட்டியதுக்கு அப்புறம் தான் நான் மறுபடியும் மக்கு தொழு உரம் போட்டேன். அது ஒரு 1/2 டன்னு தான் இருக்கும். அது ஒரு 3/4, இது ஒரு 1/2, 1.25 டன்னு தான் இதை யூஸ் பண்ணேன். அதாவது கெமிக்கல் இல்லை, சுத்தமாக கெமிக்கல் கிடையாது, அதாவது மருந்து ரசாயன பொருளே கிடையாது. இதில் வந்து நான் வந்து மகசூல் எடுக்கிற டைம் வந்து குறைஞ்சபட்சம் 35 நாள்லேருந்து 45 நாள் ஆச்சு பூ எடுக்கிறதுக்கு. 45 நாளுக்கு அப்புறம் வந்து காய் பழம் எடுக்கிறதுக்கு குறைஞ்சது 65 நாள் ஆயிடுச்சு. 65 நாளில் முதல் ஈல்டு வந்து ஒரு 20 கிலோ தான். இந்த 10 சென்ட்டில் வந்து ஒரு 20 கிலோ தான் கிடச்சிது. ஏன்னாக்கா முதல் ஸ்டார்டிங்கு. அடுத்த கட்டத்தை வந்து இன்னும் ஒரு வாரம் பொறுத்து அதுக்குள்ளே நான் வந்து பூச்சித்தன்மை, அதாவது பூச்சித்தன்மை எப்படி செடியினுடைய நிலைமை பார்த்து இதை எப்படி செஞ்சால் இன்னும் ஈல்டு நமக்கு நல்லா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சகாவா மறுபடியும் வந்து ஃப்ரே பண்ணையா. குறைஞ்சது 75-80 நாள் ஆகுதையா. இந்த 80 நாளில் வந்து ரன்னிங்கில் பார்த்தீங்கன்னா காய் பொறுத்த வரைக்கும், பழத்தை பொறுத்த வரைக்கும் சராசரி நம்ம கணக்கு எடுத்தோம்னாக்கா, அதாவது இதுக்கு இடைவெளியில் நான் இன்னும் இருக்குது, பழம் இருக்குது பறிக்கிறதுக்கு. இதுக்கு இடையில இந்த நம்ம பார்த்தோம்னா நமக்கு 1 to 1 நாளைக்கு. இதே கணக்கு பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு 15 நாள். இப்போ இது 2 மாதம் ஆயிடுச்சு, 60 நாள் எடுத்த மாதிரி. இப்போ இந்த மேல் கொண்டு 15 நாள், இது ஒரு 7 நாள், 30, 35, 40 நாள் கிட்டத்தட்ட பழம் பறிச்ச மாதிரி
இந்த 45 நாளைக்கு சராசரி எனக்கு ஒரு நாளுடைய இந்த பழத்தை கணக்கு எடுத்தோம்னாக்கா இங்கேருந்து அந்த ஆவரேஜ் கணக்கு பார்த்தோம்னாக்கா சராசரி பார்த்தோம்னாக்கா 45லேருந்து 55 கிலோ வருதையா இந்த 10 சென்ட்டில் மட்டும். ஒரு கணக்கு ஏன் அதை சொல்கிறேன்னாக்கா, நம்ம இந்த 10 சென்ட்டுக்குள்ளே இவங்களுக்கு நம்ம ஆவரேஜ் வருதுனாக்கா நம்ம ஒரு ஏக்கரை போடணும்னு அவசியம். ஏன்னாக்கா ஒரு ஏக்கரை போட்டால் ஒரு விவசாயி வந்து அது பலனை எதிர்பார்க்க முடியாது. ஏன்னாக்கா ஊரை சுத்த முடியாது, மார்க்கெட்டுக்கு போனோம், அவன் கமிஷன் சம்பாதிப்பான். அது விவகாரமே வேறு. நம்ம சிக்கனமாக நம்ம போட்டு நம்மளே ஈல்டு எடுத்து நம்மளே ஒரு காசு ஒரு முன் உதாரணமாக நம்ம வரணுனாக்கா இதுமாரி தான் செய்யணும் ஐயா. ஏன்னா அது சொல்கிறேன்னா, நம்ம வந்து எல்லாமே விரிவு பண்ணிட்டோமாக்கா எதையும் செய்ய முடியாது. நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 10 சென்ட் எல்லாத்துலேயும் ஒரு அதாவது தோட்டக்கால பேர் 10 சென்ட் போட்டோம்னாக்கா ஒன்றுத்தில் ஏற்றம் இருக்கும், ஒன்றுத்தில் ஏற்றம் இருக்கும், சமமாக வந்து சேரும். அந்த கூட்டுத்தொகை காசில் வந்து கூட்டுத்தொகை சமமாக வந்து சேரும். அதனால் இப்போ என்ன பண்ணுறோன்னா, இப்போ குறைஞ்சபட்சம் இப்போ 75 நாள் கணக்காகிடுச்சுனாக்கா இன்னும் குறைஞ்சபட்சம் இந்த செடி வந்து எப்போ பார்த்தா இன்னும் ஒரு 30 நாள் வரலாம். 10 சென்ட் ஏன் பிரிக்கிறோம் நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல அது பிரிக்கிறப்போ வந்து இன்றைக்கி மார்க்கெட்டு வந்து தக்காளி டவுன் ஆகும், நாளைக்கு மார்க்கெட்டு முள்ளங்கி டவுன் ஆகும். அதாவது ஒரு ஸ்டெப்பாக இருக்கும்போது குறையும் போது அதே நேரத்தில் அப்படியே சுயேட்சை முறையில் வரும்போது எதுனா ஒன்று ஏதோ நம்ம தோட்டக்கால் பேர் எதுனா ஒரு தக்காளியோ வெண்டைக்காயோ இல்லை பேருங்காயோ பொல்லங்காய் இந்த அத்தனைத்தில் ஏதோ ஒரு சுயேட்சை முறையில் வரும்போது மகசூல் குறைதோ ஏறும். அது அப்பாற்பட்ட விஷயம். அதில் வந்து ரேட்டு நமக்கு கூடுதலாக வரும். தக்காளி டவுனாக்கா பொல்லங்காய் ரேட் ஏறும், பொல்லங்காய் டவுன் ஆனாக்கா பாவக்காய் ரேட் வரும். நமக்கு இந்த சுயேட்சை முறையில் வரும்போது நமக்கு கூடுதலாக இருக்குது. ஏன்னாக்கா நம்ம உழைப்பு வந்து வீணாகிறதில்ல. அதனால் சுயேட்சை முறையில் வந்து 10 சென்ட்டாக நம்ம போட்டிருக்கோம் ஐயா. ஆனால் இது பாருங்க ஐயா, இதில் வந்து விவசாயத்தில் வந்து முக்கியமானது என்னக்கா, நம்ம இயற்கையாகவே நம்ம பயிர் வைக்கிறதால எந்த ஒரு பொருளும் கெடுதல் இல்லை. அதே நேரத்தில் வந்து பொதுமக்கள் அதாவது வீட்டினுடைய பெண்கள் அதிகமாக வந்து விரும்பி வாங்குறது இந்த தக்காளியை. காரணம் என்னென்னாக்கா, கெமிக்கல் யூஸ் பண்ணாத இருக்கிறதால ஒரு வீட்டிலையும் குறைஞ்சபட்சம் 30லேருந்து 40 கிலோ அறுக்கிறனாக்கா ஒரு வீட்டிலே 2லேருந்து 4 கிலோ வரைக்கும் வாங்குறாங்க இந்த தக்காளி. நாட்டு ரகம் இது வந்து நாட்டு ரகம் 4 கிலோ வரைக்கும் வாங்குறாங்க. ஏன் இது வாங்குறானாக்கா, புளிப்பு தன்மை இருக்குது. அதேமாதிரி தக்காளி கெடாமல் இருக்குது. குறைஞ்சபட்சம் அவங்க ஃப்ரிட்ஜின்றது பக்கமே போகிறது கிடையாது. இந்த காலி காத்தோட்டமாக வச்சிட்டாங்கன்னா அது வந்து ஃப்ரிட்ஜின்றது பக்கமே போகிறது கிடையாது. ஏன் அதை சொல்கிறேன்னாக்கா, இந்த நாட்டு ரகம் இது அது இல்லாமல் நாட்டு ரகம் இல்லாமல் நமக்கு வந்து அந்த பொதுமக்கள் இது விரும்பி வாங்குறாங்க. அதனால தான் ஐயா இதில் வந்து முக்கியமாக என்னென்னா, நமக்கு தக்காளி வந்து நம்ம விரும்பி என்கிட்ட வாங்கிறது இல்லாமல் வண்டிக்கார் வராங்க வெளியே. அதாவது 3 கிலோ 40 ரூபான்னு விற்கிறாங்க. நான் எங்கள் வீட்டில் தான் அந்த தக்காளியை விற்கிறாங்க. அதாவது குறைஞ்சபட்சம் 30லேருந்து 35 ரூபா 1 கிலோ தக்காளி. 3 கிலோ தக்காளி வந்து வண்டிக்காரங்கிட்ட வந்து 40 ரூபாய்க்கு போகிறோம். இடைவெளி பார்த்தீங்கன்னா பாருங்கள், எதை விரும்பி வாங்குறாங்க பாருங்கள். ஜனங்க வந்து விவசாயத்தில் வந்து ஈடுபடும் போது இயற்கையை எதிர்பார்க்குறாங்களா இல்லை கெமிக்கலை எதிர்பார்க்குறாங்களா அப்படின்னு வந்து ஜனங்களுக்கு தெரியாது. ஆனால் தக்காளி நல்லா இருக்குதுன்னு தான் பார்க்குறாங்க. அதை பிரித்து பார்க்கும்போது இந்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து பச்சை கலராக இருக்கும், கீழே வந்து ரெட்டாக இருக்கும். அதே வண்டியில் வந்து அந்த தக்காளி பார்த்தீங்கன்னா மேலேருந்து கீழே வரைக்கும் ரெட்டாக தான் இருக்கும். அது இன்றைக்கி தெரியல நமக்கு. ஏன்னா நம்ம கெமிக்கல் பைக்கு போகும்போது தெரியுது அந்த தக்காளி வந்து கெமிக்கல் தான் பைக்குன்னா ஒரே ரேஞ்சாக வருது கலர் வந்து. அதனால் வந்து இந்த தக்காளி பார்க்கும்போது அவங்களுக்கு அதாவது ஒரு குளிர்ச்சி ஊட்டமாக இருக்குது. அவங்களுக்கு பார்த்துட்டு 2லேருந்து 4 கிலோ வாங்குறாங்கய்யா. இது இல்லாமல் இது மட்டும் தக்காளி மட்டும் நான் பயிர் வைக்கலையா, புடலங்காய் இருக்குது, அப்படி பாவக்காய் போட்டிருங்க, பேருங்காய் போட்டிருக்கேன். அதாவது நமக்கு வீட்டுக்கு தேவை கொத்தமல்லி, அதாவது கடையில் வாங்க வேண்டிய அவசியமே கிடையாது. நமக்கு அதாவது எங்களுக்கு வீட்டுக்கு தேவை மட்டும் கொத்தமல்லி போட்டிருக்கேன். அதாவது எங்களுக்கு வீட்டுக்கு தேவை மட்டும் முள்ளங்கி போட்டிருக்கேன். அதாவது கடையில் எந்த பொருள் வாங்கலாம் அப்படின்றது கொஞ்சம் குறைச்சிக்கணும். அதாவது எக்ஸ்ட்ரா போகிறத கிடையாது. ஏதாவது பதார்த்தம் வாங்கி 4 வருஷம் ஆகுது. தேவையில்லாத பொருள் தான் நாங்கள் வாங்குவோம். தேவைப்பட்ட பொருள் என்கிட்ட எல்லாமே இருக்குது ஐயா. விவசாயத்தை நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது. ஆள் பற்றாக்குறை வருது. ஏன் பற்றாக்குறை வர நம்ம வந்து விரிவாக்கம் பண்ணிடுறோம். அந்த நிலத்தை விரிவாக்கம் பண்ணி விவசாயம் வந்து பெருசாக பண்ணுறோன்னு நினச்சிக்கிறாங்க. ஆனால் வந்து 10 சென்ட் ஒரு பொருள் நம்ம அதாவது தோட்டக்கால பயிர் வைக்கும்போது எல்லா பயிரும் வந்து ஒரே டைம் வைக்கக்கூடாது. அதையும் கொஞ்சம் சுயேட்சை முறையில் தான் வைக்கணும். ஏன்னாக்கா ஒரு மாதம் சுயேட்சை முறையில் வச்சோம்னா நமக்கு வந்து அறுவடை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும், விற்பனை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். ஒரே டைமில் பாஸ் பண்ணோம்னாக்கா எதுவுமே நம்ம வந்து விற்பனை பண்ண முடியாது. ஏன்னாக்கா ஒரு விவசாயி இயற்கை நாடி போயிட்டாங்கன்னா பிரச்சனை இருக்காது. அதே நேரத்தில் நம்ம வந்து இப்போ தக்காளி இருக்குது, வெண்டை இருக்குது, சொரை இருக்குது, பீர்க்கை இருக்குது, பாவை இருக்குது. இது எதுக்காக நம்ம அது ஈடுபடுற இந்த விவசாயத்தை பொருள் வந்து ஜனங்க வந்து எதை விரும்பி வாங்கணும் நமக்கு தெரியல, அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் போவோம் நம்ம தெருவில் போகும்போது இயற்கை விவசாயத்தை சம்மந்தப்படுதா செயற்கை விவசாயத்தை சம்மந்தப்படுதான்னு யாரும் தெரியாது. ஆனால் பொருள் நல்லா இருக்குதான்னு தான் பார்த்துவாங்க. அந்த பொருள் அவங்களுக்கு தெரியாது. நான் வந்து விவசாயத்தில் ஈடுபட்டது இயற்கையோடு இருக்கிறதால பொதுமக்கள் விரும்பி வாங்குறாங்க. அதே நேரத்தில் நமக்கு காசு விட பொதுமக்கள் அனுபவம் ஆகிப்போகுது. பொதுமக்களுக்கு நம்ம இடம் போகும்போது காசை தானாக வந்து. ஆனால் அந்த பொருள் வந்து தரமாக உள்ளதா, இயற்கையால் தான் அது தரமாக வருது. செயற்கை இருந்தால் அது
வராது ஐயா, வராது. இந்த தக்காளி இருக்குது இல்லையா, இந்த நம்ம தோட்டத்தை சுற்றியே வேலி இருக்குது ஐயா. அந்த வேலியில் உள்ள குச்சியெல்லாம் ஏதோ ஒரு 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 2 மணி நேரம் 1 மணி நேரம் கஷ்டப்பட்டு வெட்டி உணர்த்தி வச்சிட்டோம்னா இந்த தக்காளிக்கு அது பந்தலாக ஆகிடுது ஐயா. அதே எனக்கு தீய போகாமல் செடி வந்து மேலே வந்தது மகசூல் நமக்கு கூடுதலாக கிடைக்குது. அதே இன்னொரு பந்தல் விவகாரத்தில் என்னக்கா, சாதாரணமாக நம்ம இருக்கக்கூடாது. அது போடும்போது எந்த பயிர் போட்டாலும் ஊடு பயிராக வந்து அவுத்திக்கீரை நட்டோம்னாக்கா, அவுத்திக்கீரை நட்டோம்னாக்கா லைன் போட்டு விட்டுடணும். லைன் போட்டுவிட்டோம்னாக்கா நமக்கு வந்து இருக்கிற பயிர் அது முடிஞ்சதுனாக்கா இந்த அவுத்திக்கீரை இருக்குது ஐயா, குறைஞ்சபட்சம் நம்ம ஆள் உயரம் ஹைட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த எண்டு கட் பண்ணிவிட்டு அது பந்தல் பயிருக்கு யூஸ் பண்ணலாம் ஐயா. முக்கியமானது. ஏன்னா செலவினம் சுத்தமாக கிடையாது. அதாவது நமக்கு ஒரு பைசாவோட வந்து செலவினம் கிடையாது. ஏன்னாக்கா கல் பந்தல் போட தேவையில்லை, சிமெண்ட் கம்பம் போட வேண்டியதில்லை, ஆட்களே கிடையாது. ஒன்றும் கேட்க போனால் ஒரே ஆள் வந்து கட்டிங் பண்ணிவிட்டு மேலே வந்து நமக்கு என்ன தேவையோ அதுமாரி பந்தல் போட்டு பந்தல் ஏற்றி பாவை புடலை அப்புறம் வந்து பேர்கை இதுமாரி கொடி ஆட்டெல்லாம் நம்ம போட்டோம்னா மகசூல் நமக்கு கூடுதலாக கிடைக்கும். அழுகாது, மண்ணில் இருக்காது, மேலே வந்து அறுவடைக்கும் ஈஸியாக இருக்கும் ஐயா. நமக்கு மகசூல் நல்லா கூடுதலாக இருக்கும்.